வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாக்கியமுனிப்ரகாண்டம் அஸ்மத்குரூன் சந்ததமாநதோஸ்மி. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாயகர்த்ருभ्यो வம்சர்ஷிभ्यो மஹத்भ्यो நமோ குருभ्यः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஓம் நமः பிரணவார்த்தாய சுத்தஜானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. பூரன்னமக்னயே பிருथिव्यै ஸ்வாஹா புவோன்னம் வாஜவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவரன்னமாதித்யாய திவே ஸ்வாஹா பூர்புவः சுவரன்னஞ் சந்திரமசே திக்भ्यः ஸ்வாஹா நமோ தேவேभ्यः ஸ்வதா பித்ருभ्यो பூர்புவः சுவரன்னமோ. உபனிஷத் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் லக்ஷணம் இவற்றையெல்லாம் உபதேசம் பண்ணிய பிறகு ஈஸ்வர சிந்தனையோடையே நாம் வாழ வேண்டும், இறைவனை பற்றிய எண்ணத்தோடையே நாம் ஒவ்வொரு கணத்தையும் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச என்று பகவான் சொன்ன மாதிரி எல்லா நேரத்திலும் என்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அதே சமயம் உன் கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அதுக்காக வேண்டி வேதங்கள் எல்லாம் அப்படி தான் சொல்லுகிறது. அதற்காக வேண்டி ஸ்நான மந்திரங்களில் தொடங்கியது. ஸ்நான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி, ஸ்நான மந்திரத்துக்கு முன்னால் அதனுடைய பூர்வாங்கங்கள் தூர்வா சூக்தம், மிருத்யு சூக்தம், அப்புறம் அகவர்ஷண சூக்தம், இதெல்லாம் பார்த்தோம். பிறகு அக்னியை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக பிரசித்தமாக சொல்லப்படுற துர்கா சூக்த மந்திரங்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். இப்போ திரும்பவும் அன்னம் குறித்து பிரார்த்தனை, பாபங்கள்லாம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை, அப்புறம் நான் இந்த வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை. இது தினந்தோறும் ஒரு அந்தணன் செய்கின்ற வேள்வியிலே அதை செய்தாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்தணன் செய்வதெல்லாம் சமூகத்துக்கு பொறுப்பெடுத்து கொண்டு அவன் செய்கிறான், ஞாபகம் வச்சுக்கணும். அவனுடைய பெருமைக்காகவோ புகழுக்காகவோ எதற்காகவும் கிடையாது. சமூகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. ஆகவே சமூகத்தில் எல்லாராலையும் பிரார்த்தனை பண்ண முடியாது. ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒருத்தன் நீ சாமி ரூமை பார்த்துக்கோ, நான் கிச்சனை பார்த்துக்கிறேன், நான் வீட்டை க்ளீன் பண்ணுறேங்கிற மாதிரி தான் இந்த சிஸ்டம். அது பிறப்பின் அடிப்படையில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. அதெல்லாம் அந்த சிஸ்டமெல்லாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம இப்போ ஏதோ பேருக்கு நாம்கே வாஸ்தே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அகாடமிக்காக.
இது அத்தனையும் இப்போ யார் கடைப்பிடிக்கிறார்களோ யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும். எங்கேயோ ஒரு மூலையில் யாருக்குமே தெரியாமல் உலகம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நதிக்கரை ஓரமாக யாருக்கும் தங்களை வெளிப்படுத்திக்காமல் இந்த நெறியான வாழ்க்கையை வாழ்ந்து உலக மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும், அவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, நமக்கு புரிஞ்சிருக்கிறதுனால நம்ம இதை சரியாக செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்றைக்கும் தாமிரபரணி கரைகளில், காவேரி கரையில், கங்கை கரையில், நதிக்கரையில், நர்மதா நதிக்கரைகளில் இன்றைக்கும் வாழ்கிறார்கள் ஒரு சில பேர். அதனுடைய அளவு குறைஞ்சு போச்சு, அதனுடைய குவான்டிட்டி குறைஞ்சாச்சு. ஆனாலும் இந்த மந்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் இல்லையா, ஒரு காலத்தில் ரிஷிகளெல்லாம் நதிக்கரை ஓரங்களிலே உட்கார்ந்து கொண்டு காலையிலேருந்து இரவு வரை மந்திரங்களெல்லாம் ஜபித்து உண்மைகளையெல்லாம் உணர்ந்து அந்த வாழ்க்கையெல்லாம் மக்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு அவருடைய சொற்பொழிவுகளில் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி மந்திரங்கள் தான் இதெல்லாம். இவன் உணவுப் பொருள்கள், எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் உணவு வேண்டும், எல்லோர் வாழ்க்கைக்கும் உணவு கட்டாயம் அவசியம் தேவை என்கிற கோணத்திலே செய்யப்படுகிற வேள்வி. பூரன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா, பூஹு அன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா. இந்த பிருத்திவி இப்போ பிருகுவல்லியில் நம்ம பார்த்துருக்கலாம். அதில் பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம் ஷரீரே பிராண பிரதிஷ்டிதா, அன்னாத உபாசனா பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனான்னு மெடிடேஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இது அதற்கு ஆதாரம், அது இதுக்கு ஆதாரம், இன்டர்டிபெண்ட், அந்யோன்ய ஆசிரியம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தியானம் பண்ணுன்னு அங்கே படித்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஆக அக்னி பிருத்திவி, பிருத்திவி அக்னி, இதை ரெண்டையும் தியானம் பண்ண சொல்கிறது. பூஹுங்கிற வியாகிருதி, அந்த வியாகிருத்தியெல்லாம் சென்ற முறை நான் விளக்கியிருக்கேன். பூஹுங்கிற வியாகிருதி, அந்த வியாகிருத்தியில், வியாகிருத்தின்னு சொன்னால் நம்முடைய பாவங்களை நீக்குவதன் மூலம் நம்முடைய துன்பங்களை நீக்குகிறது. அதுக்கு பேர் வியாகிருத்தின்னு பேர். விசேஷேன ஹரதி பாபானி தற்காரிய துக்கானி, பாபங்கள், பாபத்தின் காரியமான துக்கம், இவற்றையெல்லாம் நீக்குகிறது. அதனால் அதுக்கு பேர் வியாகிருத்தின்னு பேர். இதுவும் தைத்திரிய உபனிஷத்தில் பார்த்துருக்கோம் நாம். இதுவும் தைத்திரிய உபனிஷத்து தான். இது 4ஆம் பிரஷ்னம். முதல் பிரஷ்னத்தில் பார்த்துருக்கோம். பூர் புவஸ்ஸு வரிதிவா ஏதாஸ்திஸ்ரோ வியாகிருதயா. எல்லாத்துக்குமே இந்த பூஹு புவஹா சுவஹா ரொம்ப முக்கியம். சந்நியாசம் பண்ணுறதுக்கே இது ரொம்ப முக்கியம். கர்மா பண்ணுறதுக்கும் முக்கியம், கர்மாவை விடுறதுக்கும் இது முக்கியம். இந்த மந்திரங்களை சொல்லித்தான் நம்ம சந்நியாச ஆசிரமே மேற்கொள்கிறோம். இந்த வியாகிருதிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. காயத்ரி மந்திரத்திலையும் வியாகிருத்தியை சேர்த்து தான் பண்ணுறோம். ஓங்காரம், பிரணவம், வியாகிருதி, அப்புறம் காயத்ரி மந்திரம். அப்படி தான் பழக்கத்தில் இருக்குது. இந்த பூஹு புவஹா சுவஹா, இந்த 3 பூர் புவ சுவஹா, இந்த 4 வியாகிருதி. இதில் அக்னி பிருத்திவி, பிருத்திவி அக்னி, இதை தியானம் பண்ணிண்டு அன்னத்தினாலேயோ இல்லாட்டி நெய்யினாலேயோ ஹோமம் பண்ணலாம். ஒரே ஆசிரியர் சொல்லுகிறார், நெய்யும் ஒரு வகையில் உணவு தானே, எனவே நெய்யை சொரிந்தாலும் சரி அல்லது அன்னத்தை சமர்ப்பணம் செய்தாலும் சரி, இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லி, அதனால் என்ன சொல்லுகிறதுனா, சர்வேஷாம் அன்னம் ததாத்து. அந்தணன் வேள்வி செய்கிறான். பூரக்னயே பிருத்திவியை பூரன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா அப்படி சொல்லி ஹோமம் பண்ணுறான். அப்படி ஹோமம் பண்ணி எல்லோருக்கும் உணவு குறைபாடு இல்லாமல் அருள் புரிவீர்களாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான். நெருப்பு தெய்வம், எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்குறோம் நம்ம. அதுலெல்லாம் ஒரு சக்தி இருக்குது. வெறும்னு அது ஜடப்பொருளாக நினைக்கிறது இல்லை, இனர்ட் மேட்டர். அதுக்குள்ளே ஒரு கான்ஷியஸ் பீயிங், ஒரு சட்டிலாக இருக்குது. அது ஒரு தேவத்தை அப்படிங்கிறது நம்முடைய பாவனை, ஆட்டிடியூட். ஆகையினால் நெருப்பு மண் நெருப்புனால் மண்ணையும் நெருப்பையும் மாற்றி தியானம் பண்ணு. தியானம் பண்ணிட்டு இந்த அவிச சமர்ப்பணம் பண்ணு. அப்படி சமர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணு, எல்லோருக்கும் உணவை வழங்கி அருள்வீர்களாக. ஓ பூதேவத்தையே, ஓ அக்னி தேவத்தையே,
ஓ பிருத்திவி தேவதையே, அது ரெண்டையும் ஒன்று அந்த அந்த திரும்ப பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அக்னியும் பிருத்திவியும் பார்க்கணுமா, பிருத்திவி அக்னி நினைக்கணுமா, ரெண்டு மாற்றி தியானம் பண்ண சொல்லுகிறது. ஜஸ்ட் திங்கிங், ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் அப்படியே மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்கக்கூடாது. நெருப்பை நினை, பூமியை நினை, பூமியை திரும்பவும் நினை, நெருப்பை நினை, ஆகுதியை கொடு, பிரார்த்தனை பண்ணு, அவ்வளோதான். அப்புறம் புவோ வாயவே அந்தரிக்ஷாய, புவோன்னம் வாஜவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா. புவஹான்னு சொல்லி இந்த ஹோமம் பண்ணுறாம இங்கேயும் அதுதான். இங்கே புவஹாங்கிற வியாகிருதி வாயு அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷங்கிறது பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், இந்த மேலே இருக்கிற ரூஃபுக்கும் தரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட இடம். அதை தியானம் பண்ணு. இதை அந்தரிக்ஷத்தை தியானம் பண்ணு, அதில் இருக்கிற வாயுவை தியானம் பண்ணு. வாயு அந்தரிக்ஷம், அந்தரிக்ஷம் வாயு. புவஹ புவஹ வாயு அந்தரிக்ஷம். இதை தியானம் பண்ணிண்டு என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஸ்வாஹா, புவோன்னம் வாஜவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா அப்படி சொல்லி ஸ்வாஹா கொடுக்குறான். மறுபடியும் கேட்குறான், பிரார்த்தனை பண்ணுறான், எல்லோருக்கும் உணவை வழங்கி அருள்வீராக. இதுதான் பிரார்த்தனை. அடுத்தது என்னதுன்னா சுவரன்னமாதித்யாய திவே ஸ்வாஹா. சுவஹாங்கிற வியாகிருதி ஆதித்யாய திவஹ. திவஹனா இங்கே சொர்க்கம். திவஹ, திவஹான்னு சொன்ன சொர்க்கம், சூரியன். சூரியனையும் நினை, சொர்க்கத்தையும் நினை. சொர்க்கம் கண்ணால் பார்க்கப்படாதது, சாஸ்திரம் சொல்கிறதுனால அதை நீ புரிஞ்சுக்கோ. அதோட வர்ணனைலாம் இருக்குது. இல்லை புத்தேள் உலகு அப்படின்னே பாடுறாங்க. இந்த வையத்துள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்படி சொர்க்கம் இருக்குங்கிறது நம்முடைய விஸ்வாசம். இந்த சொர்க்கத்தையும் நினை, சூரியனையும் நினை. சூரியனை நினைச்சிட்டு சொர்க்கத்தை நினை, சொர்க்கத்தை நினைச்சிட்டு சூரியனை நினை. பிரத்யக்ஷமாக இருக்கிறதுல, திருஷ்டமாக இருக்கிறதுல நம்ம அதிருஷ்டத்தை நிறைய பார்ப்போம். அதாவது பர்செப்ஷனில் இருக்கிற அன்சீன் ஃபேக்டர்ஸ், அது கண்ணுக்கு தெரியாது. இப்போ இங்கெல்லாம் அணுக்கள்லாம் சுற்றிகிட்டே இருக்குது. யாருக்கு தெரியும் இந்த அணுக்கள்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்குது இங்கே. யாருக்கு தெரியும்? ஃபோன் மூலமாக வெளிப்படுறது, அவ்வளோதான். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நீ என்ன கண்ணாலேயா பார்க்குற? இப்போ நமக்கு இருக்கிற சென்ஸே நம்மளால் ஆப்ஜெக்டிவ் பண்ண முடியாது. ஐ சென்ஸும்பா, ப்ளீஸ் ஷோ மீ தட் சென்ஸுனா என்ன சொல்லுவீங்க? சென்ஸை யாரும் சென்ஸ் பண்ணலாம். சென்ஸை கண்ணுக்கோ காதுக்கோ எதுக்கும் ஆப்ஜெக்ட் கிடையாது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம எல்லாமே இந்த கண்ணுக்கு தெரியறத பார்க்கறத விட கண்ணுக்கு தெரியாத சக்தியினால தான் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறத விவகாரம் பண்ணுறதுங்கிறது தான் நம்முடைய வைதிக மதம். நுண்மையான சக்திகள் தான் பருப்பொருள்களை இயக்கி கொண்டிருக்கின்றன. நுண்மை இல்லாமல் பருப்பொருள் இயங்காது. சட்டில் மேட்டர் இல்லாமல் கிராஸ் லெவலில் இருக்கிற மேட்டர் ஒர்க் பண்ணாது. இது சயின்டிஸ்ட் பிரத்யட்சமாக இருக்கிற அதுலேயும் அவங்களுக்கும் தெரியும். நம்ம இன்னும் டீப்பாக சட்டிலாக போகிறோம். அது முழுக்க ஆட்டிடியூடு. இருக்கோ இல்லையோ, இல்லைன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, நான் தெரியாமல் தப்பாக நினச்சிட்டேன், இப்போ வேறு என்ன பண்ணுறது? சும்மா அரட்டை அடிக்கணுமா, இல்லை டிவி பார்க்கணுமா, கதை பேசணுமா, என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிற நீ? அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. நீ இது பண்ணக்கூடாதும்மா, நீ பண்ணக்கூடாதுன்னா நீ வேறு ஏதாவது ப்ரோக்ராம் போட்டு கொடு எனக்கு, மார்னிங் டு நைட். அது சொல்ல தெரியாது. பாவம், திட்ட தெரியுமே தவிர எப்படி பண்ணணும்னு சொல்லித்தர தெரியாது. இந்த நாஸ்திகம் பேசுறதெல்லாம் அப்படித்தான். அதாவது நீ இது சரியில்லைம்பானே தவிர, சரி நீ சரியான வழி வேற ஒன்று போடேன், மார்னிங் டு நைட் ப்ரோக்ராம் போட்டு கொடு. ஒரு ஹியூமன் பீயிங்னா இப்படி தான் லீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுங்களேன். அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நீ பண்ணுறது தப்புன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் விதண்டான்னு பேர். தப்புன்னு சொல்லத்தான் எனக்கு தெரியுமே தவிர
நான் சரியான வழியை உனக்கு காட்ட முடியாதுன்னு சொன்னா அது என்ன பகுத்தறிவு? அந்த பகுத்தறிவால் யாருக்கு என்ன பயன்? பகுத்தறிவுக்கு பயன் வேண்டும். காக்காய்க்கு எத்தனை பல்லுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இதுக்கு பேர் காக்கதந்தா பரீட்சா நியாயம்னு பேர். அதனால இது சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன, சரியா இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம், உனக்கு அது புரிய மாட்டேங்கிறது. அதனால் எதுக்கு சொல்கிறேன், இந்த ஹோம விஷயங்கள் எல்லாம் மிகவும் நுண்மையானது. உன் கண்ணுக்கு தெரியலேங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ண முடியும்? அவன் சொல்கிறான், பெரும்பாலும் என்ன சொல்கிறான்னா, எதை பார்க்க முடியலையோ எதை தொட முடியலையோ அது இல்லையாம். அதான் நியாயமா. சென்ஸை பார்க்க முடியல, சென்ஸை டச் பண்ண முடியல, சென்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? மைண்டை பார்க்க முடியல, மைண்டை டச் பண்ண முடியல, மைண்ட் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்போ எது ஒன்று கண்ணால் காணப்படுவதில்லையோ, புலன்களுக்கு புலப்படுவதில்லையோ, பொறிகளுக்கு புலப்படுவதில்லையோ, எது பொறிகளுக்கு புலப்படுவதில்லையோ அது இல்லை என்று சொல்வது பகுத்தறிவு அல்ல. பொறிகளுக்கு புலப்படாதது எத்தனையோ இருக்கின்றன, ஏராளமாக இருக்கின்றன. அதற்கு நீ பொறிவாயில் 5 அவிக்க வேண்டும், 5 புலத்தை விடல் வேண்டும், ஓரைந்தும் காக்க வேண்டும். அப்பொழுதுதான் 5 அவித்தான் ஆற்றல் உனக்கு விளங்கும். அப்படி சொல்லணும். நீ சும்மா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்த மெட்டீரியலிசம் பேசிட்டு நாஸ்திகம் பேசிட்டு இருந்தால் எத்தனை நாளைக்கு இது நிற்கும்? அதனால யாருக்கா மன அமைதி கிடைக்குமா? நாஸ்திகத்தால் மன அமைதி யாருக்கும் கிடைக்குமா? ஆஸ்திகத்தினால என்ன வாழ்றதுன்னு கேட்பான். நீ ஆஸ்திகம்னு எதை சொல்ற? ஆஸ்திகம்ங்கிறது நிறைய பேருக்கு ஆஸ்திகமே தெரியாம தான் இருக்கான். நிறைய விபூதி வச்சுட்டு இருக்கிறதுனால, கோயிலுக்கு போகிறதுனால, நமஸ்காரம் பண்ணுறதுனால ஒருத்தனை ஆஸ்திகன்னு சொல்லிட முடியாது. உடல் வேறு உயிர் வேறுங்கிற கருத்து எவனுக்கு தெளிவாக இருக்கிறதோ அவன்தான் ஆஸ்திகன். புண்ணியம் இருக்கிறது, பாபம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, இறைவன் இருக்கிறார், மறுபிறப்பு இருக்கிறது என்கின்ற விஷயத்திலே எவன் தெளிவாக இருக்கிறானோ அவன் ஆஸ்திகன். கோவிலுக்கு போகாட்டாலும் பரவாயில்லை, அவன் ஆஸ்திகன். போகாட்டாலும் பரவாயில்லைன்னா போக வேண்டியதில்லைன்னு அர்த்தம் இல்லை. நேற்றுக்கு தானே பார்த்தோம், சமயப்பற்றுங்கிறதுல சித்பவானந்த சுவாமி சொன்னார். நேற்றுக்கு தானே பார்த்தோம், நற்பண்புகள் ஒருவனிடம் இல்லை என்றால் அவன் எந்த சமயத்தில் இருந்தாலும் அவன் அந்த சமயத்தை சேர்ந்தவன் அல்ல. நற்பண்புகள் இருக்கின்றவன் எந்த சமயத்தில் இல்லாவிட்டாலும் அவன் சமயவாதியே அப்படிங்கிறார். சமயங்களின் நோக்கம், சமயம்னா என்ன? உள்ளத்தை சமைப்பது சமயம், உள்ளத்தை பண்படுத்துவது சமயம். ஆக இந்த பூரன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா, இதெல்லாம் கொஞ்சம் தகவலுக்காக கொஞ்சம் வெளியில் போய் சொன்னேன் விஷயங்கள்லாம். பூரன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா, புவோன்னம் வாயவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா, சுவர் அன்னமாதித்யாய திவே ஸ்வாஹா, பூர்புவ சுவர் அன்னம் சந்திரமசே திக்யஸ்வாஹா. அதாவது சந்திரனையும் திசைகளையும் நினைப்பாயாக. பூர்புவ சுவஹாங்கிற வியாகிருத்தியில் முதல்ல பூஹு புவஹா சுவஹா எல்லாம் போட்டார். இந்த சார்ட்லாம் பார்த்துக்கோங்க. பூஹு புவஹா சுவஹா பூர்புவ சுவஹா சந்திரமாக திசஹா, சந்திரமாக சந்திரமசௌ சந்திரமசஹா, சந்திரமசே திக்யஸ்வாஹா. அப்புறம் அடுத்தது என்னென்ன? தேவேபியோ நமஹ, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத தேவதைகளுக்கு வணக்கம். சொன்னத்தினால ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். இந்த பாவனையினால் நம்ம ஒன்றும் நஷ்டப்பட போகிறதில்லை. நமோ தேவேபியா பித்ருபியா ஸ்வதா, நமோ தேவேபிய ஸ்வதா பித்ருபியா, தேவர்களுக்கு வணக்கம், பெற்றோர்களுக்கு முன்னோர்களுக்கு வணக்கம். பித்ருபிய ஸ்வதா தேவேபிய, நமோ தேவேபிய ஸ்வதா பித்ருபியோ பூர்புவஸ்ஸுவரன் நமோ. இந்த பூர்புவஸ்வஹா அன்னம் ஓம், பூர்புவஸ்வஹான்னு சொல்லி திரும்பவும் அந்த வியாகிருத்தியை தியானம் பண்ணுறான். எனக்கு உணவை கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற. ஓம்னு சொன்னால் உனக்கு நான் உணவை தருகிறேன், கவலைப்படாதே, உனக்கு இல்லை
சமூகம் அனைத்திற்கும் உன்னுடைய வேள்வியினால் நாங்கள் நிறைவு பெறுகிறோம், உன்னுடைய வழிபாட்டால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வருதில்லை அடிக்கடி, பக்தா உன் பக்திக்கு மெச்சினேன், என்ன வரம் கேட்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அது மாதிரி தான் தேவர்கள்லாம் உடனே சொல்கிறாங்க, நீ எங்களை எல்லாம் நினச்சி எங்களை எல்லாம் வழிபாடு செய்கிறாய். ஏன்னா தேவர்களுக்கு ஒரு லட்சணம், பரோக்ஷ பிரியாயி வகி தேவாக. தேவர்கள் நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்ட மாட்டார்கள், ஆனால் இருக்கிறார்கள் என்று ரிஷிகள் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். ஆகவே தெய்வங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது திருக்குறளில் நிறைய. தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், என்னது தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இன்னும் பல இடங்களில் இருக்கு. ஆக இந்த தெய்வங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. நாம செய்த முன்வினை பயன்தான் தெய்வமா. பூர்வ ஜென்மார்ஜிதம் கர்ம தத் தெய்வம் இது கத்தியதே. ஏதோ தன்னுக்கு நமக்கு அப்பால இல்லை, நாம பண்ணின முன்வினை முன்வினை பயன்களுக்கு பேர் தான் தெய்வம்னு பேர். அது நல்வினையா இருக்கலாம், தீவினையா இருக்கலாம். சரி, அன்னம் ஓம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் அன்னத்தை வழங்கி அருள் புரிகிறோம் அப்படின்னு அந்த தேவதைகள் ஏற்றுக்கொள்றதாம். ஓம்னு சொல்லுங்கோங்கிறான். நான் உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டேன், கொடுக்குறேன்னு சொல்லுங்கோங்கிறான். ஓ தேவதைகளே, உங்களை நான் வணங்கி இவைகளெல்லாம் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன், இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஓம் என்று சொல்லுங்கள், கொடுக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நான் கொடுத்துருக்கேன்ல, நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா நான் நன்றாக வாழ்த்துறேன்ப்பான்னு சொல்லணும். நம்ம சாஸ்திரத்தில் இருக்கு, வணங்கினவனை வாழ்த்தவில்லை என்றால் அது ஒரு குற்றம். வணங்காதவனையும் வாழ்த்தணும், ஆனால் வணங்கினவனை வாழ்த்த வேண்டும். அதுக்கு தான் கேட்கறது. சில பேர் அந்த ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்ககிட்ட கேட்கணும், உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்கணும். எனக்கு நல்ல படிப்பு வரணும், அப்படியா? வித்யா பாரங்கதா சித்திரஸ்து. சுவாமி நான் நோய் இல்லாமல் வாழணும், ரொம்ப நோய் தொந்தரவு இருக்குது, ஆரோக திருடகாத்திரதா சித்திரஸ்து, நோயற்ற வாழ்வு வாழ்வாயாக கேட்டு ஆசீர்வாதம்னா ஆசைப்படுறத நம்ம அனுமதிக்கணும். அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். கேட்கிற அவன் சொல்லுவாங்க, சில சமயம் தெரிஞ்சுப்பாங்க. இந்த சின்ன பையனை நமஸ்காரம் பண்ணால் அவனுக்கு என்ன சொல்கிறது? வித்யாவான் பவ ஆரோக திருடகாத்திரதா சித்திரஸ்து, நல்ல நீண்டாயுளோடு இருப்பா, நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பா, நல்ல அறிவு வளரட்டும், நல்ல ஒழுக்கம் ஓங்கட்டும், அப்படி பிளஸ் பண்ணுறது. ஆக ஓம். அடுத்த மந்திரம், பூரக்னயே பிருத்திவ்யை ஸ்வாஹா புவோ வாஜவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவராதித்யாய திவே ஸ்வாஹா பூர்புவः சுவश्चन्द्रमसे திக்भ्यः ஸ்வாஹா நமோ தேவேभ्यः ஸ்வதா பித்ருभ्यो பூர்புவः சுவரக்ன ஓம். பூரக்னயே பிருத்திவ்யை ஸ்வாஹா புவோ வாஜவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவராதித்யாய திவே ஸ்வாஹா பூர்புவः சுவश्चन्द्रमसे திக்भ्यः ஸ்வாஹா நமோ தேவேभ्यः ஸ்வதா பித்ருभ्यो பூர்புவः சுவரக்ன ஓம். சுவர் அன்னமோம் சுவர் அக்னவோம், அடுத்தது சுவர் மகரோம். இதில் என்னதான் எங்களுக்கு மாறி போயிடும். இது பேர் தான் கவலைபாயிருதுன்னு பேர். சுவர் அன்னமோம் சுவர் அக்னவோம் சுவர் மகரோம். சரியா சொல்லேன்னா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஆக இது இங்கே வெறும் சின்னது சிம்பிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அன்னம் போட்டார், இதில் அன்னம் இல்லை, அவ்வளோதான், அதே தான். பூர் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா. பூஹு அக்னி பிருத்திவி தியானம், பிருத்திவி அக்னி தியானம். புவோ வாயவே அந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவஹா ஆதித்யாய திவே ஸ்வாஹா. அதே தான், இதில் அன்னம்ங்கிற சப்தம் இல்லை இந்த மந்திரத்தில், அவ்வளோதான். ஏற்கனவே சொன்ன மந்திரம்தான், அதில் அன்னம்ங்கிற சப்தம் சேர்ந்துருந்தது, கடைசியில் அன்னம்னு போட்டிருந்தது. இங்கே அக்ன ஓம்னு போட்டிருக்கு. இதில் என்னன்னா வியாக்கியானக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பாவம் முன் செய்த பாவங்கள் இருந்தால் அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கட்டும். பாபக்ஷய நிவாரக ஹோமஹா, பாபக்ஷய நிவாரணார்த்தம் அயம் ஹோமஹா. முதல்ல அன்ன பிராப்தியர்த்தம் அயம் ஹோமஹா. இப்போ
சர்வ பாப நிவத்தியர்த்தம் அயம் ஹோமஹா. எல்லா பாபங்களும் நீங்குவதற்காக இந்த ஹோமத்தை செய்கிறோம். அதனால் இதில் நான் ஒன்றும் விசேஷமாக சொல்ல, அதே தான். பூஹு அக்னிஹி பிருத்திவி, புவஹ வாயு அந்தரிக்ஷம், சுவஹ ஆதித்யா திவஹ ஸ்வர்க்கம், பூர்புவ சுவஹ சந்திரமஹ சந்திரமாக, அப்புறம் திக்பியா திசைகள். அதே தான் விஷயம். அன்ன சப்தம் மாத்திரம் எடுக்கப்பட்டிருக்கு. அங்கே அன்னமோம்னு போட்டிருக்கு, இங்கே அக்னவோம்னு இருக்கு. அக்னியோட லட்சணமே என்னென்னா பாபங்களை போக்குறவர். அவர் பேரே பாவக்காக. பாவக்காகனா அந்த இதில் அர்த்தத்தில் சொல்ல, புனிதப்படுத்துபவர்னு அர்த்தம். தூய்மைப்படுத்துபவர், புனிதப்படுத்துபவர். அக்னி தேவதை. அக்னிங்கிறது நெருப்பு இல்லை, அதில் இருக்கிற ஒரு உணர்வு தத்துவம், அறிவு தத்துவம். அந்த தேவத்தையை தியானம் பண்ணுறோம். சரி, அக்னவோம். அடுத்த மந்திரம். பூரக்னயே ச பிருத்திவ்யை ச மஹதே ச ஸ்வாஹா, புவோ வாயவே சாந்தரிக்ஷாய ச மஹதே ச ஸ்வாஹா, சுவராதித்யாய ச திவே ச மஹதே ச ஸ்வாஹா, பூர்புவः சுவश्चन्द्रमसे च नक्षत्रेभ्यश्च दिग्भ्यश्च महते च स्वाहा, नमो देवेभ्यः स्वधा पितृभ्यो भूर्भुवः सुवर्महरो. भूरग्नये च पृथिव्यै च महते च स्वाहा, भुवो वायवे च अन्तरिक्षाय च महते च स्वाहा, सुवरादित्याय च दिवे च महते च स्वाहा, भूर्भुवः सुवश्चन्द्रमसे च नक्षत्रेभ्यश्च दिग्भ्यश्च महते च स्वाहा, நமோ தேவேभ्यः स्वधा पितृभ्यो भूर्भुवः सुवर्महरो. இங்க மகத்துவ சித்தியர்த்தம் ஹோமஹா. அதே தான், ஒரு சப்தம் சேர்ந்துருக்கு இங்கே. ஏதாவது மகத்து மகத்துன்னு வருது. பூர் அக்னயே ச பிருத்திவியை சா வேற நிறைய இருக்கு. பூர் அக்னயே ச பிருத்திவியை ச மகத்தேன்னா பூஜ்யாய, போற்றத்தகுந்த, பாராட்டத்தகுந்த, பெருமை மிகுந்த, அருமையான, உயர்ந்த, மேலான, சிறந்த, எப்படி வேணாலும் போட்டு மகத் சப்தம். சாதாரண இதை வச்சு தானே சொல்கிறோம், மகான்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மெல்லாம் அல்பமாக வாழக்கூடாது. மகானுக்கு ஆப்போசிட் வேர்டு அல்பா, ரொம்ப நேரோ மைண்டட்னஸ், ரொம்ப குறுகிய மனப்பான்மை. உலகமெல்லாம் என்னதுன்னா எல்லாம் இறைவன் மயம்னு சொல்கிறோம். நடைமுறை ஒழுக்க வேற்றுமைக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை ஆழமாக பார்க்கறதுக்கு தான் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு வேதங்கள்லாம். வேற்றுமை இருப்பதும் உண்மை, ஒற்றுமை இருப்பதும் உண்மை. ஆனால் வேற்றுமையை சரியாக அறவழியிலே புரிந்து கொண்டால் துன்பம் தராது. வேற்றுமையில் இருக்கும் அறத்தை வேற்றுமை அறவழியில் செல்லுமானால் வேற்றுமை துன்பம் தராது. ஒற்றுமை தத்துவம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வேற்றுமையில் அறத்தை கடைப்பிடிப்பதற்கு ஒற்றுமையாயிருக்கும் தத்துவத்தை உணர்ந்தால்தான் விளங்கும். தான் பெரிய அதிசயம். ஒற்றுமை தத்துவம் விளங்கினால் ஒழிய வேற்றுமையில் அறம் நிலை பெறாது. எவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்கு பாருங்க. அதாவது பிரம்மஸ்வரூபம், நம்ம எல்லாரும் பிரம்மஸ்வரூபங்கிற அந்த ஞானம் இருந்தால் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், என்ன பிரிவுகள் இருந்தாலும் தர்மம் நிற்கும். ஒற்றுமையை உணராமல் வேற்றுமையில் அறத்தை கடைப்பிடிக்க எல்லோருக்கும் மனம் வராது. அதனால தான் நம்முடைய பிரார்த்தனைகளில் ஒற்றுமையை உணர்வதற்காக நாங்கள் வேற்றுமையில் அறத்தை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். வேற்றுமை உணர்ச்சி இயல்பாக எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் உண்மையில் இருப்பது ஒன்று தான். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரக்கூடாது. ஆனால் அனுபவத்தில் இருக்கிறதுனால அதில் அறம் வேண்டும். தர்மசாஸ்திரம் நம்முடைய துக்க நிவர்த்திக்காக இருக்கு. யாரும் கவலைப்படும், எல்லாரும் தர்மத்தை கடைப்பிடிச்சா கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கீதையில் ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதா 18ஆம் அத்தியாயத்தில் இருக்கு கடைசியில், சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்மணா தமப்யர்ச்சிய சித்திம் விந்ததி மானவ. இந்த எஜுகேஷன் போயிடுது. எஜுகேஷன் நம்மகிட்ட இருக்கிற நம்மளை பற்றின புரிந்துணர்வை நீக்கிவிட்டால்
இவர்கள் அடித்து கொண்டிருப்பார்கள். நாம குளிர்காயலான்னு வெள்ளைக்காரன் நினைச்சான், சாதிச்சுட்டான். இங்கே வந்து அவன் மெட்டீரியலிஸ்டிக். நம்ம ஊரில் இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றியோ வேல்யூஸை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? அவன் மெட்டீரியலிஸ்டுக்கு சில வேல்யூஸ் வச்சுட்டு இருப்பானா இருக்கும். ஆனால் அதில் வந்து அதெல்லாம் வந்து ஒயிட் லைலாம் சொல்லலாமா. ஒயிட் லை வந்து பிளாக் ஐக்கு லைக்கு என்ன வித்தியாசம் தெரியல, எனக்கு புரியல. சில சமயம் சொல்கிறது சொல்ல முடியல. ஒயிட் லைங்கிறான், வெள்ளை பொய். இப்போ பொய்யில் வந்து வெள்ளை பொய் கருப்பு பொய்ன்னு இருக்குது. அதுதான் இந்த தேசத்தோட தர்மம், இந்த தேசத்தினுடைய உயர்ந்த நூல்கள், இலக்கியங்கள், வாழ்க்கை முறைகள் அத்தனையும் சீர்குலைச்சிட்டாங்க. அதனால் நம்ம இப்போ என்னதான் கரடியாக கற்றுனாலும் யாரு காதுலையும் விழாது. ஏன்னா அவன் போட்ட அந்த இது பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் இல்லையா, அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாரையுமே குழப்பி விட்டான், மேலேருந்து கீழே இருக்கிற அத்தனை பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான். ஏன்னா இந்த திண்ணையாக வந்து ஆத்திசூடி படிச்சுட்டு இருந்தான், திருக்குறள் படிச்சுட்டு இருந்தான், வீடு வீடில் திண்ணையில். அந்த காலத்தில் எஜுகேஷன் கமர்ஷியலாக இருந்தது, பீஸ்ஃபுல்லான எஜுகேஷன், அனைவருக்கும் அமைதியை தரக்கூடிய ஒரு கல்வி, பணம் இல்லாத கல்வி, வெறுமன சாப்பாடு தண்ணி. ஆனால் அறிவில் எவ்வளோ ஹை லெவலில் இருந்திருக்காங்க. எந்த விஞ்ஞான சாதனத்தினாலும் கொடுக்க முடியாத மன அமைதியை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாம் பார்த்தா தெரியுது, நம்முடைய கட்டட கலைகள்லாம் பார்த்தா தெரியுது. தஞ்சாவூர் கோயில் இன்னைக்கு வரைக்கும் தஞ்சாவூர் கோயிலோட இன்ஜினியரிங் கண்டுபிடிக்க முடியல. எப்படி கட்டினான்? 6 வருஷத்தில் கோயில் கட்டி முடிச்சிருக்காங்க. 6 அடி அஸ்திவாரத்துக்கு மேலே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்ஜினியரிங் மார்வலஸ் கண்டுபிடிக்க முடியல. கேட்டால் இங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார், ராமருக்கு இன்ஜினியரிங் படித்தாரான்னு. எவ்வளோ பெரிய பாவம் அதெல்லாம். நம்முடைய சிற்றறிவினுடைய எல்லை என்னன்னு தெரிய வேண்டாமா? நம்முடைய அறிவு என்ன பேரறிவா என்ன? பரிமேலழகர் ரொம்ப அழகாக சொல்கிறார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிற குறளுக்கு விளக்கம் சொல்கிற போது, சில்நாள் பல்பினி சிற்றறிவினருங்கிறார். நம்மளெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதில் பல வியாதி, புத்தியும் கம்மிங்கிறார். சில்நாள் பல்பினி சிற்றறிவினர்களாகிய நாம் கற்பவை கற்க வேண்டும். கற்றால்தான் நமக்கு அறிவு வளரும், அறிவு தெளிவு பெறும். கற்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறார். கற்பவை கற்கங்கிறார். படிக்க தான் தெரியுது நம்முடைய அஜ்ஞானம் எவ்வளவுன்னு. அரிதொரும் அறியாமை போலும்னர் காமத்துப்பால்ல. அரிதொரும் அறியாமை போலும். படிக்க தான் அஜ்ஞானம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா. சரி, பூர் அக்னயேச்ச பிருத்திவியைச்ச மகதேச்ச ஸ்வாஹா. அக்னயே இதே தான், பூஹு அக்னிஹி பிருத்திவி எல்லாம் சாச்சா ஒன்று சேர்ந்துருக்கு. ஆனால் இதில் இன்னொன்று சேர்த்துருக்காரு, மகதே. மகத்தேன்னு சொன்னால் எல்லோரும், நான் மாத்திரம் இல்லை, அனைவரும் போற்றத்தகுந்த வகையிலே வாழ வேண்டும். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாரத நாடு பழம்பெரும் நாடு. பாரத பூமி பழம்பெரும் பூமி. நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர். ஞானத்திலே மோனத்திலே அன்னதானத்திலே கானத்திலே உயர் நாடு. பாரதியார் பொய்யா சொல்லிட்டு போவார், வாய்மையே வெல்லும்னு போட்டு வச்சிருக்கோம். சத்தியமேவ ஜெயத்தே நான்ருத்தம். பூர் அக்னயேச்ச பிருத்திவியைச்ச மகதேச்ச ஸ்வாஹா. நான் அக்னிக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன், பூதேவத்தையை நினச்சிக்கிறேன், அக்னி தேவத்தையை நினச்சிக்கிறேன், பிருத்திவி தேவத்தையை நினைத்து கொண்டு இந்த இது பண்ணுறேன். எல்லோரும் சிறப்புற்று வாழ வேண்டும். இந்த தேசத்தில் அத்தனை பேரும் மகான் தான். சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்களாமே, எங்கள் ஊரில் எமர்சன் மாதிரி உங்கள் ஊரில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் ஒரு வீட்லேயும் 2 பாட்டி இருக்கான்ட்டார். நீ இதெல்லாம் சொல்லாத, எங்கள் ஊரில் எல்லாருமே ஃபிலாசபர்ஸ் தான்ட்டார். ஒரு வீட்லேயும் 2 பாட்டி குறைஞ்சது இருக்கா, அவளுக்கு தெரியாது கிடையாது. ஆபஸ்தம்பரே சொல்லிட்டு போயிட்டார். இந்த சமூகத்தில் எந்த ஜாதியில் வேணாலும் தர்மத்தை தெரிஞ்சுக்கலாங்கிறார். அவர் பதஞ்சலி வியாசருக்கு முன்னால் இருந்தவருங்கிறாங்க ஆபஸ்தம்பரை.
அவர் சொல்கிறார். எப்படி இல்லாமல் சீர்குலைச்சுட்டாங்க. ஒன்று இது போயிடுது. எல்லாம் நிறைய சாஸ்திரத்துலேயும் இடைச்செருகள்லாம் பூந்துருக்கு. அது சொல்ல மாட்டான். அந்த மாத்திரம் அந்த இடைச்செருகளை மாத்திரம் எடுத்துப்பான், கத்துவான். காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறது எத்தனை நல்லது இருக்குப்பா, அதையே சொல்லிகிட்டு இருக்க நீ. சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட நல்லது இருக்குது. மனுஸ்மிருதியில் இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்துக்கோ. ஏன் இடைச்செருகள் எல்லாம் பேசி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன்? அதுதான். மற்றதெல்லாம் சொல்லப்படாதா என்ன? எல்லாம் என்ன சொல்கிறது, அப்படி புலம்பிக்க வேண்டியதான். ஆக மகத்து, இந்த மகத்துன்னு சொன்னால் பூஜ்யம் எல்லாம் சொல்லியாச்சு உங்களுக்கு. இதெல்லாம் அதே தான். பூர்புவஸ்வஹ அதே திரும்ப திரும்ப எல்லாம் வந்திருக்கு. இதில் ஒரே ஒரு பதம் சேர்ந்துருக்கு, நக்ஷத்ரேபியஷ்ச. சந்திரமஸ்ஸு நக்ஷத்ரேபியஷ்ச திக்பியஷ்ச. இந்த பூர்புவஸ்வஹா முடிக்கிற போது என்ன பண்ணியிருக்கார், சந்திரன் நட்சத்திரங்கள் ஒன்று சேர்த்துருக்கார். இதுக்கு முன்னால் வரல. நட்சத்திரங்களையும் நினைக்கணும். வேதங்களில் நட்சத்திரங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது. அதெல்லாம் யம நட்சத்திரம் தேவ நட்சத்திரம்னெல்லாம் பிரித்து நிறைய மந்திரங்கள்லாம் வருகிறது. ஆக அதே தான் கடைசியிலையும் தேவேபியோ நமஹ பித்ருபியஸ்வதா பூர்புவஸ்வஹா மகஹா ஓம் சொல்லுங்கிறார். இந்த தேவதைகளெல்லாம் பார்த்து, நாங்கள் எல்லாம் போற்றத் தகுந்த வகையில் வாழ்வதற்கு அருள் புரிகிறோம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். ததாஸ்துங்கிறார் அவர். ஆக அன்ன பிரார்த்தனா ஞாபகம் வச்சுங்கோ. இது சமூகத்துக்காக, எல்லோருக்கும் உணவு கிடைக்கட்டும், எல்லோருடைய பாவங்களும் போகட்டும், நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க சொல்கிறோம் இல்லையா? என்னது, வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க. தவம்ங்கிறது துறவு வாழ்க்கை, வேள்வின்னா இல்லற வாழ்க்கை. வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி. சைவ நீதியாக இருந்தாலும் சரி, விஷ்ணு நீதியாக இருந்தாலும் சரி, எல்லா நீதியும் ஒன்று தான். வேத நீதி, வைதிக தர்ம நீதி, அதில் சைவம் ஒரு பிரிவு. விளங்குக உலகமெல்லாம், வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. இதை சொல்லிகிட்டே இருந்தால் பிரயோஜனம் வருமா வராதா? சொல்கிறவனை பார்த்து பைத்தியம் நினைக்கிறவன் இருப்பான், அவனுக்கு நல்லது நினைப்பான். இவன் பைத்தியம் சொல்கிறானே, அவனுக்கும் என்ன சொல்லுவான்னா, பகைவனுக்கு அருள்வாய், எனக்கு நீ பகை இல்லை, உனக்கு வேணா நான் பகையாக உனக்கு தோணலாம், எனக்கு யாரும் பகை கிடையாது. அஜாத சத்ருஹூனர் ராமர் தர்மர்லாம் அஜாத சத்ரு. எவரையும் பகையாக நினைக்காதவனுக்கு பேர் தான் அஜாத சத்ரு. பகைவனே இல்லாதவன் அர்த்தம் இல்லை. தான் எவரையும் பகைவனாக எவன் கருதவில்லையோ அவனுக்கு அஜாத சத்ருன்னு பேர். சத்ருன்னா என்ன, எதிரி. ஜாத்தம்னா என்ன, தோன்றின. அஜாத்தன்னா எதிரிகளே இல்லாதவன் அர்த்தம். எதிரிகளே இல்லாதவன்னா என்ன, எதிரி யாருக்கு இல்லாமையே இருப்பாங்க. ஆனால் இவன் யாரையும் எதிரியா கருதுறதில்லை. நம்ம கட்சியில் நமக்கு எதிர்கட்சியே கிடையாது. ஆளுங்கட்சியாவது எதிர்கட்சியாவது இருக்கிறதே ஒரே கட்சி தான். இந்த ஆட்டிடியூடு புரியணுமே, இந்த பாவனை. எங்கேயோ கடவுள் இருக்கார், இதெல்லாம் கடவுள் கிடையாது, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கார், இதை போய் கடவுள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அனுபவிக்கிறது மாத்திரம் கடவுள் இல்லையா? அனுபவிக்கிறவனும் கடவுள், அனுபவிக்கிறது வஸ்துவும் கடவுள் தான் நம்ம அபிப்பிராயம். வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி சொல்லியிருக்கோம். அதனால தான் சுவாமி சொன்னார், என்னது பூஜ்ய சுவாமிஜி சொன்னது அதுதான். We are not worshipping many gods. We are not worshipping one God. We are worshipping only God. Everything is God. According to our Hinduism, everything is God. அந்த காடோட லெவலில் விவேகானந்தரே சொல்கிறார், என்னது, பர்ஃபெக்ட் மேன் இஸ் காட், இம்பர்ஃபெக்ட் காட் இஸ் மேன்கிறார்.
பெர்ஃபெக்ட் மேன் இஸ் காட், இம்பெர்ஃபெக்ட் காட் இஸ் மேன்னர். அப்போ பெர்ஃபெக்ஷனை கூட்டுறதும் குறைச்சிக்கிறதும் தான் அட்ஜஸ்ட் விஷயமே தவிர, புரிஞ்சுக்கணும். புண்ணியம் இருப்பவருக்கே புரியும் அதுன்னா. பூர்பவசுவர் மொஹரோம். அடுத்தது இன்னொன்று, இப்போ வரப்போகிற மந்திரம் என்னன்னா, இதெல்லாம் முதல்ல சொன்ன மந்திரம் உணவு கொடு, தவறுகள் செய்யாமல் நாங்கள் இருக்க வேண்டும். பாவங்களை போக்குன்னா என்ன அர்த்தம்? முன்பு செய்த தவறுகள் என்ன, பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். முன்பு தேர்வு செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து விடாதே, இப்பொழுது நாங்கள் எந்த தவறும் செய்யாமல் எங்களை காப்பாற்றுவாயாக. அப்படி அர்த்தம். அடுத்தது என்னன்னா, நாங்கள் தவறுகள் செய்யாமல் நிறைய அறச்செயல்களை செய்து மேலோங்கி வாழ வேண்டும். வருங்கால தலைமுறைக்கெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை அவர்களுக்கு வழங்கி செல்ல வேண்டும். இப்போ ஒரு மந்திரம் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹோமம் எதுக்கு தெரியுமோ? ஞானத்தை அடையறத்துக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த தடைகள் நீங்குவதற்கான மந்திரம். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரணும். என்னன்னு கேட்டா, இது பண்ணியாச்சு, ஸ்நானம் பண்ணியாச்சு, சந்தியாவந்தனம் தானே வரணும், சந்தியாவந்தன மந்திரங்கள் தானே வரணும். இப்போ என்ன எடுத்தோடனே அக்னிக்கு போயிட்டாரு அப்படின்னா சந்தியாவந்தன மந்திரம் பின்னால் வருது. அதனால தான் இது செதறல்கள்னு பேர், அப்பப்போ சொன்னது. ஆனாலும் அதில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் புரிஞ்சுக்கணும். இப்போ அக்னிக்கு பிராதானியம் கொடுத்து இப்போ பேசி கொண்டிருக்கார். இனி ஜலத்தை வச்சுன்னு நாம் பண்ணக்கூடிய அக்னிஷ்ட மாமன்யுஷ்ட சூரியஷ்ட மாமன்யுஷ்ட சந்தியாவந்தன மந்திரங்கள் அதெல்லாம் வரப்போகிறது. இந்த சந்தியாவந்தன மந்திரங்கள் எல்லாம் சமூக நன்மை, தனி மனித நன்மை அல்ல என்பதை எல்லோரும் உணர வேண்டும். நான் ஒரு அந்தணன் சந்தியாவந்தனம் பண்ணுறான்னா அது அவனுடைய செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, சொசைட்டிக்காக பண்ணுறான், அவனுடைய டியூட்டி, பண்ணித்தான் ஆகணும். நீ பண்ணலைன்னா உனக்கு பாவம். யாருக்கு? அந்தணனுக்கு. நீ சந்தியாவந்தனத்தை நீ ஒழுங்காக பண்ணலைன்னா நீ சொசைட்டிக்கு செய்ய வேண்டியதை செய்யாத போகிற பாவம் உனக்கு வந்து சேரும். அவன் நினச்சிட்டு இருக்கான் சந்தியாவந்தனம் இண்டிவிஜுவல் தானே நினச்சிட்டு இருக்கான். இண்டிவிஜுவல் கிடையாது. காயத்ரி நகா பிரச்சோதயாதுன்னா அது இண்டிவிஜுவலா இல்லை டோட்டலா? மஹ்யம் பிரச்சோதயாதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அஸ்மபியம் நகாலோ இருக்கு, அஸ்மாக்கம் நகாலோ இருக்கு. கிராமர் தெரியணும். அஸ்மத் சப்தத்தில் இது வந்து ஷஷ்டி பகுவச்சனம். அஸ்மாக்கம் நகா அங்கே இருக்கு, நகாங்கிறது வந்து பகுவச்சனம். இப்போ நான் காயத்ரி ஜபம் பண்ணுறது எனக்காக பண்ணுறேன், நம்ம எல்லாரும் புத்தியும் நல்ல வழியில் போகட்டும். இப்போ நான் மாத்திரம் இங்கே ஆசிரமத்தில் என் புத்தி மாத்திரம் நல்லா இருக்கட்டும், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்ணலன்னா எங்கள் கதி என்ன இருக்குது? அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அவங்க புத்தி நல்ல வழியில் போட்டுன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்க நம்ம சொல்கிறத கேட்குறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நல்ல காரியம் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோமே, குறைஞ்சா போயிடுவோம். என்னைக்கா வேலை செய்யும், இல்லாட்டி அடுத்த ஜென்மாவிலேயாவது வேலை செய்யும், வீண் போகாது. நமக்கு தான் அந்த நம்பிக்கை பலமாக இருக்கே. இன்னைக்கு பண்ணினா உடனே கிடைக்கும்னு நம்ம நினைக்கவே இல்லை. என்னைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கொடுக்கட்டும் இறைவன். நான் செய்கிற தட்டுறதை தட்டுறேன், என்னைக்கு திறக்கிறாரோ திறக்கட்டும். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. நீ என்னைக்கு தாங்குறையோ தாங்கு, இல்லை கீழே போட்டாலும் போட்டுக்கோ. உன் வேலையை நீ ஒழுங்கா செய், என் வேலையை நான் ஒழுங்கா செய்யணும். இப்போ மந்திரம் பாஹினோ அக்னயேன சே ஸ்வாஹா பாஹினோ விஸ்வவேதசே ஸ்வாஹா யஜ்ஞம் பாஹி விபாவசோ ஸ்வாஹா சர்வம் பாஹி சதக்ரதோ ஸ்வாஹா பாஹினோ அக்னயேன சே ஸ்வாஹா பாஹினோ விஸ்வவேதசே ஸ்வாஹா யஜ்ஞம் பாஹி விபாவசோ ஸ்வாஹா சர்வம் பாஹி சதக்ரதோ ஸ்வாஹா. இது ஒரு ஹோம மந்திரம். இது எதுக்குன்னா ஒரு வியாக்கியானக்காரர் சொல்றார், ஞான பிரதிபந்தகாத்து பாபாத்து ரக்ஷ.
கிளாஸில் போய் உக்காந்தா எனக்கு அவர் சொல்கிற ஒரு வேர்டும் எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும், புரியணும். ஏதாவது நம்ம கம்யூனிகேட் பண்ணுற போது கம்யூனிகேஷன் கேப் விழும். காரணம் என்னென்னா, கம்யூனிகேஷன் ஒன்று நம்மளை பார்த்தா நமக்கு பாவம் பெருசாக இருந்ததுன்னா குருவுக்கே சொல்ல வராது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம பாபம் பலமாக இருந்தோன்னு வச்சுங்கோ, அவருக்கு சரியாக சொல்ல வராது. அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு இதாக ஆகிடும், அப்படி ஆகிடும். அதனால் என்னென்ன, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எது தடையாக இருக்குன்னா, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தடையாக இருப்பது எது என்று கேட்டால் நம்முடைய பாபங்கள். அது என்னவோ வேலை பண்ணுறது. அதனால தான் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார் கீதையில், உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷுஷா. இது ரொம்ப முக்கியம். இதுதான் யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யகிருதாத்மானஹ நைனம் பஷ்யந்த்யசேதசஹ. யதந்தஹ யோகினஹ, முயற்சி பண்ணுகிற ஆன்மீக சாதகர்கள் இந்த உள்ளத்திலே இருக்கின்ற இந்த தூய உணர்வு தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். யதந்தோ யோகினச்சைவ பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம். புண்ணியம்னு சேர்த்துக்கணும், இதில் சுகிருதாத்மானஹான்னு போட்டுக்கணும். அடுத்த லைனில் சொல்கிறார், யதந்தோபி அகிருதாத்மானஹ, புண்ணியம் சரியாக பண்ணலைன்னா முயற்சி பண்ணினாலும் அவன் புத்தி இதை கிரகிச்சுக்க சக்தி இருக்காதுங்கிறார். நைனம் பஷ்யந்தி அச்சேதசா, ஏனம் ந பஷ்யந்தி அச்சேதசா, புத்தி சரியா இல்லை, புரிஞ்சுக்காது. யதந்தோப்பிங்கிறார். கிளாஸை அட்டன் பண்ணினாலும் தப்பாக நினச்சிக்காங்க, உங்களுக்கெல்லாம் புரியும். யதந்தோ, அதனால தான் கிருஷ்ணர் அடிக்கடி அர்ஜுனனை பரவாயில்ல நீலாம் உனக்கு தெய்வ சம்பத்து நிறைய இருக்குது கவலைப்படாதேங்கிறார். அவனுக்கு அப்பப்போ அவனுக்கு ப்ராப்ளது, ஐயோ நமக்கு சரியாக இருக்கோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வருது. அர்ஜுனனை உடனே இல்லை நீ பெஸ்ட் பர்சன் அப்படின்னு அடிக்கடி தட்டி கொடுக்குறார் கிருஷ்ணர். மாசுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோசி பாண்டவ, உனக்கு தெய்வ சம்பத்து நிறைய இருக்கு கவலைப்படாது அப்படிங்கிறார். இங்கே இந்த ஸ்லோகத்தை பாருங்க, யதந்தோப்பி, முயற்சி பண்ணிய போதிலும் புண்ணியம் இல்லைன்னா விளங்காதுங்கிறார். இன்னும் நம்ம மாற்றியும் போட்டுக்கலாம், உனக்கு புண்ணிய பலம் அதிகமாக இருந்ததுன்னா நீ என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரி அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் உனக்கு புரிஞ்சு போயிடும். இல்லைன்னா நீ மணிக்கணக்காக என்ன தப்புன்னாலும் சரி பாபம் அப்படி தடுத்து நிற்குமா. ஒரு இடத்துல ஆதிசங்கர் பாஷ்யத்தில் இருக்கு, அதாவது அன்னன்னைக்கு பண்ண வேண்டிய நித்திய கர்மாவை விட்டா பாபம் உடனே பிடிச்சுன்னு அடுத்த நாள் நித்திய கர்மா பண்ண விடாதான். நான் டெய்லி ரொட்டீனை ஒழுங்காக பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா என் பாவம் ரெடியாக நிற்கிறதான் எப்போ வேணாலும் பிடிச்சிக்கிறதுக்கு. ஆனால் இந்த ரொட்டீனை ஒரு நாள் நான் காம்ப்ரமைஸ் பண்ணினேன்னா அது உள்ளே வந்துடுவோம். அதனால் விடாதே. அப்புறம் நீ திரும்பவும் அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ரிவைவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது உள்ளே வந்துடுத்துனா அப்புறம் திரும்ப நான் ஆரம்பிக்கணுமே. ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தனை சாத்தான் எழுப்பி விடுத்தான், போய் சீக்கிரம் எழுப்பி விட்டு விடுத்தான். இன்னும் எந்த போய் அவனை எழுப்பின இல்லை, அவன் கொஞ்சம் லேட்டாக எழுந்தான்னா பிரார்த்தனையை ரொம்ப டீப்பாக பண்ணுறான், அப்புறம் எனக்கு வேலை இல்லாமல் போயிடுமே, அதனால் அவன் எந்திரிக்கிற நேரத்திலே பண்ணிட்டான்னா பரவாயில்லை. இது ஒரு விதமான அப்ரோச், வேற ஒன்றும் இல்லை. அவன் ஒரு தினம் கடவுளை கும்பிட்றான். அவன் ஒரு நாள் அவன் தூங்கிட்டான், சாத்தான் போய் எழுப்பிச்சான். எதுக்கு எழுப்பின எழுத்து அவன் இன்னொருத்தன் கேட்டான் இந்த சாத்தாங்கிட்ட, நீ எதுக்கு போய் அவனை எழுப்பின அப்படின்னு. அவன் உடனே அந்த சாத்தான் உடனே சொல்லித்தான், இல்லை அவன் கொஞ்சம் லேட்டாக எழுந்தால் ரொம்ப டீப்பாக பிரார்த்தனை பண்ணுறான், அவனுக்கு பலம் கூடிடுறது, அதனால் அவன் முன்னாடியே எழுப்பிவிட்டானா அவன் சீக்கிரம் பண்ணிவிட்டான்னா அவன் ரொம்ப பலம் கூடாது. எப்படி பாருங்க இந்த வே ஆஃப் திங்கிங் எல்லாம் எப்படி போகிறது. ஏன்னா அவனுக்கு அந்த கில்ட்டுனால ரொம்ப ஓவராக பிரார்த்தனை பண்ணுறான், கடவுளே
நான் பண்ண வேண்டிய நேரத்தில் மறந்துட்டேன், கடவுளே மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ, நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் ரொம்ப காட் ஃபியரோட பண்ணுறான். இதை சொன்னோடனே ஒரு ஜோக்கு ஞாபகம் வருது. இது ஒன்று, இன்னொன்று இருக்குது. ஒரு அது ஒரு சொல்லுவாங்க, ஒரு 3-4 பேர் இருந்தாங்க. ரொம்ப நல்லவனாக இருந்தான் ஒருத்தன். இல்லை, அவன் சாத்தானும் கூடவே இருந்தது. ஒருத்தன் இருந்தான், ஒரு 2 பேர். ஒருத்தன் சாத்தான் கூடவே இருக்கான், அவன் சாத்தான் கூடவே சேர்ந்து வாழ்கிறான். அப்படி இருந்தும் என்னாச்சு, ஒரு நாளைக்கு அவனுக்கு ட்ரூத்து கிடச்சி போயிடுது. யாருக்கு? சாத்தான் கூடவே இருக்கானே, அவனுக்கு ட்ரூத்து கிடச்சி போச்சு. எப்படி இந்த ட்ரூத்தெல்லாம் நீங்கள் எது கை காலெல்லாம் வச்சுருக்கேன்னா இருக்கக்கூடாது, ட்ரூத்து கிடச்சி போச்சு. சும்மா ஜோக்குது, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காங்க. இந்த ட்ரூத்து கிடைச்ச உடனே இந்த சாத்தான்கிட்ட இன்னொருத்தன் கேட்டான், ஏ சாத்தான், நீ அவன் கூட இருந்தும் அவனுக்கு ட்ரூத்து கிடைச்சி போச்சு, என்ன பிரயோஜனம் நீ அவன் கூட இருந்து அப்படின்னு. கவலைப்படாத, அந்த ட்ரூத்து கிடைக்கிறதுக்கு நான் கிடைச்சி நான் இருந்தும் கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த ட்ரூத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிப்பான், என் வேலை நடக்கும் அப்படின்னு. அந்த ட்ரூத்தெல்லாம் காணாமல் போயிடும், கவலைப்படாது. சும்மா ஜோக்குப்பா, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காங்க. சரி, பாஹினோ அக்ன ஏனசே ஸ்வாஹா. இது ரொம்ப அழகான மந்திரம். ஹே அக்னே, ஏ ஓ அக்னி பகவானே, அஸ்மானி ஏனசஹா. இவ்வாறு எல்லாம் பகுவச்சனம், எல்லாம் கவனிங்க. அஸ்மானி ஏனசஹா அர்த்தாத் ஞான பிரதிபந்தகாத்து பாப்பாத்து பாஹி ரக்ஷ. ஓ அக்னி பகவானே, எங்கள் அனைவருடைய பாவங்களையும், அதாவது உண்மையை உணர்வதற்கு தடையாக இருக்கின்றவைகளை அப்படின்னு அர்த்தம். நாங்கள் அனைவரும் உண்மையை உணர விரும்புகிறோம், மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர விரும்புகிறோம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர விரும்பவில்லை, மானாப்பிறப்பை நாங்கள் அடைய விரும்பவில்லை. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியை பெற விரும்புகிறோம். அதற்கு தடையாக இருக்கின்றவைகளையெல்லாம் நீக்குவாயாக, நீக்கி எங்களை பாதுகாப்பாயாக. சகனாபவத்து மாதிரி தான். சகனாபவத்தில் என்ன இருக்கு? சகா பரமேஸ்வரஹா ஹா நிச்சயமாக நௌ, ஆசிரியரையும் மாணவரையும் அவத்து ஞான பிரதானேன அவத்து பாலயத்து, அறிவை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அறிவின் பயனை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் சொல்றோம். சகனவ் புனக்துக்கு. அதே மாதிரி தான் இங்கே, ஹே அக்னே நஹா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி எங்களை மெய்யறிவோடு இணைத்து பாதுகாப்பாயாக அப்படின்னு அர்த்தம். பாஹினோ அக்ன ஏனசே ஸ்வாஹா. அது மாத்திரமில்லை, ஆகையினால நாங்கள் என்ன பண்ணுறோம், உனக்கு இந்த நெய்யை சமர்ப்பணம் பண்ணுறோம். சுஹுத்தம் ஸ்வாஹான்னு சொல்லியிருக்கு இல்லையா? சு அஹுத், சு சுஷ்டு, நன்றாக நாங்கள் எது நன்றாக வழங்கப்பட்டதாக ஆகட்டும். ஸ்வாஹாக்கு அர்த்தம், அக்னியோட ஒய்ஃப் பேரு ஸ்வாஹா. ஸ்வாஹா தேவி சமேதாய அக்னயே நமஹா. ஸ்வாஹா தேவியின் கணவனாகிய அக்னி பகவானுக்கு நமஸ்காரம், இப்படிதான் சொல்லுவோம். ஸ்வாஹன்னா சுஷ்டு சுஹுதம் அஸ்து, நன்கு நாங்கள் வழங்கியது நன்கு வழங்கப்பட்டதாக ஆகட்டும். நாங்கள் ஏதேனும் அஜாக்கிரதை இங்கே பார்த்துட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு பூஸ்வாஹா புவஸ்வாஹா ஸ்வஸ்வாஹா பூர் புவஸ்வஸ்வாஹா சமஸ்த பாபம் ஓடி வந்துடும். இல்லை, அதை பார்த்து மந்திரத்தை பார்க்குறானா இல்லை வேற எதாவது பார்த்துட்டு இருக்கானா? ஒருவேளை இதே மந்திரத்தை அங்கே ஹோமத்துக்கு பார்த்துன்னு சொன்னான்னாலும் பரவாயில்லை. அது வேறு, இந்த கரண்டி வேறு இப்படி இருக்கா, நெய்யில் இப்படி வச்சுக்கிறான். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாது போன்னு அர்த்தம். இப்போ சமஸ்த பாபங்களும் வந்து சேரும். பாஹினோ அக்னயேன சே ஸ்வாஹா. அடுத்தது என்னது? பாஹினோ விஸ்வவேதசே ஸ்வாஹா. விஸ்வவேதஸ், இப்போ ஜாத்தவேதஸ் மாதிரி விஸ்வவேதஸ். விஸ்வவேதஸ்னா என்னன்னா, முழுமையாக நாங்கள் தெளிவாக, ஐயம் திரிபு அன்றி, எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, தப்பாக புரிஞ்சுக்க கூடாது, தெளிவாக புரிஞ்சுக்கணும், மறக்கக்கூடாது.
நாங்கள் படித்ததெல்லாம் மறக்கக்கூடாது. மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் நம்மாழ்வார். மயர்வர மதிநலம்னர். இந்த மயர்வுங்கிறதுக்கு வைணவர்கள் சொல்கிற அர்த்தம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். மயர்வுன்னு சொன்னால் ஐயம் திரிபு மறதி இம்மூன்றையும் நீக்கி மயர்வு அற மதி நலம், அறிவு நலத்தை வழங்கியவன் எவன்? அவன் நாராயணன். பாஹினோ விஸ்வவேதஸ். பாஹின்னு சொன்னால் காப்பாத்துன்னு அர்த்தம். பாஹி, பாஹின்னு சொன்னால் பாஹிமாம் ரட்சமாம் சொல்கிறோம் இல்லையா? ஜெயகணேச 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 பாஹிமாம். பாஹி விஸ்வவேதசே ஸ்வாஹா. விஸ்வவேதசே ஸ்வாஹன்னா பிரபஞ்சம் அனைத்திலும் அறிவாய் விளங்கும் ஆண்டவனே. பிரபஞ்சம் அனைத்திலும் அறிவாய் விளங்கும் ஆண்டவனே, உனக்கு நாங்கள் இந்த அக்னியின் வாயிலாக இந்த ஹோமப் பொருளை வழங்குகிறோம். எங்களை முழுமையான அறிவுடையவர்களாக, நாங்கள் பெற்ற அறிவிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது, தவறாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, மறந்தும் போகக்கூடாது. அப்படி எங்களுக்கு அருள் புரிவாயாக. விஸ்வவேதசே ஸ்வாஹா. ஏனஸ்னா ஏனஹான பாபம், ஏனஸ்ன்னு அங்கே சொல்லிது. அதே மாதிரி ஏனசேன்னா நீங்கள் விஸ்வவேதசே மாதிரி போட்டுறக்கூடாது. ஏனசே ஸ்வாஹா. எங்களுடைய ஏனசஹா பாபாத்து ரக்ஷா ரக்ஷ. பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். அது ஏனசஹா. அந்த ஏனசோவை ஏனசஹான்னு பண்ணணும். நான் எல்லாம் கிராமர்லாம் ரொம்ப சொல்கிறதில்லை, ஆனாலும் ஏனசஹா. நஹா ஏனசஹா, எங்களுடைய பாவங்களை போக்கி அருள்வீராக அப்படின்னு அர்த்தம். விஸ்வவேதசே, இந்த இடத்துல விஸ்வவேதசே சதுர்த்தி விபக்தி. ஹே விஸ்வவேதா, அதனால் உங்களுக்கு விஸ்வவேதஸுக்கு நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுறோம். அவர் எங்களை எல்லாம் காப்பாற்றட்டும் எல்லோரையும். யஜ்ஞம் பாஹி விபாவசோ ஸ்வாஹா. அப்புறம் விபாவசோ, இங்கே விபாவசோன்னா என்ன அர்த்தம்? விசிஷ்ட பிரபாதன ஞானாத்மகம் அதவா விவிதிஷா ஹேதுத்வேன அஸ்மாபிஹி அனுஷ்டீயமானம் யஜ்ஞம் நிர்விக்னேன சமாப்திம் நீத்வா பாலய. ரொம்ப அழகான வாக்கியம். விபாவஸ், விபாவசோன்னு சொன்னால், அதாவது எங்களுடைய அறிவு ஒளி பொருந்தி இருக்க வேண்டும். அதை சொல்கிறோம் இல்லையா? தேஜஸ்வி நாவதீதமஸ்து. நாங்கள் கற்ற கல்வி ஒளி பொருந்தியதாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறக்கக்கூடாதுன்னு ஒன்று சொன்னேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நாங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். அந்த டிவினிட்டியோட, அந்த சாங்டிட்டியோட அதை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை நாங்கள் ஒளி பொருந்தியதாக அற வாழ்க்கையோடு நாங்கள் அதை வழங்கி அருள வேண்டும். அதற்காக பிரார்த்தனை செய்கிறோம். யஜ்ஞம் பாஹி விபாவசோ ஸ்வாஹா. யஜ்ஞம் பாஹினா என்ன அர்த்தம்னா, இங்கே அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வேள்வி பண்ணுறோம். இந்த வேள்வியை பண்ணி இந்த வேள்வியை நாங்கள் பூர்த்தி பண்ணிடணும். பண்ணிவிட்டு நாங்கள் சன்னியாசம் பண்ணிவிட்டு போய் வேதாந்தம் படிக்கணும். எப்போ பார்த்தாலும் இப்படியே ஹோமம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அதனால தான் சன்னியாசிகள் நெருப்புக்கிட்ட போய் ஹோமம் பண்ணக்கூடாது. சாஸ்திரப்படி நெருப்பில் எதையும் சன்னியாசிகள் போடக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் அந்த சன்னியாசம் வாங்குற போது அந்த அக்னி பகவானை எப்படி கற்பூரத்தை தினம் கோயிலில் இப்படி ஒத்தி கண்ணில் வச்சுக்கிறோமோ, அது மாதிரி இந்த அக்னியை நன்றாக இது பண்ணி அதுக்கு ஒரு மந்திரம் உண்டு. அதை எடுத்து அப்படி ஹிருதயத்தில் வச்சுன்னு விடுவோம். அக்னி ஹிருதயத்தில் தான் இருக்கு. துறவிகளுக்கு நெருப்பு அகத்திலே இருக்கிறது. அகத்திலேன்னா தெய்வீகமான அக்னி, இது கூலிங் அக்னி. அக்னின்னா இது என்னது? ஹிருதயத்தில் இருக்கிறது ஞானாக்னி. அதுக்காக வேண்டிய அது அக்னி சமாரோபணமே ஒரு ரிச்சுவல், ஒரு சடங்கு. இது எல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு, அந்த பூர்த்தி பண்ணி அதை இப்படி கண்ணில் ஒத்திக்கணும். கண்ணில் எப்படி கற்பூரத்தை கோயிலில் ஒத்திக்கிறோமோ அது மாதிரி அதை பண்ணிக்கணும்.
ஹிருதயத்தில் சமர்ப்பணம் பண்ணுறது. அதுதான் சொல்கிறார், ஹே விபாவசோ விவிதிஷா ஹேத்துங்கிறார். அதாவது இந்த விபாவஸுக்கு 2 அர்த்தம். ஒன்று, எங்களுடைய அறிவு வருங்கால தலைமுறைக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லது நாங்கள் உண்மையை நன்றாக உணர்வதற்கு எங்களுக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. என்னது, கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பாழ்த்த கர்மங்கள் போராடுதேன மாதிரி கிளாஸில் போய் உட்கார்ந்த உடனே ஒன்றுமே அவர் சொல்கிறது புரியாமல் மைண்டில் வேறு என்னெல்லாமோ ஓடின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. எங்களுக்கு ஏகாகிரதை வேணும். எங்கள் மனசு அமைதியாக இருக்கணும், கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாகவும் கான்சன்ட்ரேட்டடாகவும் இருக்கணும். அதுக்காக வேண்டி இந்த ஆகுதி யஜ்ஞம் பாகின்னு அர்த்தம்னா, இந்த வேள்வியை காப்பாயாக, வேள்வியை காப்பதன் மூலம் எங்களை காப்பாயாக. வேள்வியை காப்பாயாகன்னு அர்த்தம், வேள்வி பலனை கொடுக்கட்டும்னு அர்த்தம். எனக்கு நல்ல குருநாதர் கிடைக்கணும், அந்த குருநாதர்கிட்ட போய் நான் படிக்கணும், படிக்கிற போது என் மனசு சாந்தமாக இருக்கணும், சாந்தமாக இருந்தால் போராது, ஒருமுகப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் ஞானத்தை பெற முடியும். யஜ்ஞம் பாஹி விபாவசோ ஸ்வாஹா, அதுக்காக பண்ணுறேன். இன்னும் அடுத்தது அதுதான், மணி ஆயிடுத்து, நான் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு வாக்கியம் இருக்குதுல, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.